இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி சொல்லிவிடலாம். அவ்வளவுதான் இந்த திருப்பாடலுடைய மொத்த அர்த்தம் என்று சொல்லலாம். அதில் பார்க்குற முதல் வார்த்தை நம்பிக்கை, 2வது வார்த்தை அமைதி. இந்த 2 வார்த்தைகளையும் தெளிவாக சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போன்று சொல்லப்பட்ட ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடலை அப்படியே படித்து பார்க்கிற பொழுது ஒரு காற்றாற்று வெள்ளம் ஓடுவதைப் போல இந்த திருப்பாடலானது ஓடுகிறது. அல்லது இந்த உலக பொருட்களானது இந்த காற்றாற்று வெள்ளம் எப்படி ஓடி மறைகிறதோ அதுபோன்று ஓடி மறைந்து விடுகிறது என்பதை தெளிவாக இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். காற்றாற்று வெள்ளம் எந்த திசையிலே எப்பொழுது தொடங்கியது எப்பொழுது முடிந்தது தெரியாது. ஆனால் அது ஓடிய சுவடுகள் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். அதை போன்றால் இந்த உலக பொருட்களும். இன்றைக்கு நாம் வாங்குகிற பொருட்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் ஒரு 10 நாள் காத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லதாக, கொஞ்சம் நல்ல மாற்றுத்திறனோடு நாம் பெற்றிருக்கலாமோ என்கிற ஒரு எண்ணம் வருகிற அளவிற்கு இந்த உலகமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த திருப்பாடல் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இந்த உலக பொருட்கள் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைந்துவிடும், ஆனால் என்றும் வாழும் இறைவன் இருக்கிறார். நாம் பெற்ற பேறு என்ன என்று சொன்னால் அந்த இறைவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் மட்டுமே நமக்கு அமைதியை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்து அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அக் என்கிற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த எபிரேய சொல்லுக்கு மட்டுமே என்று பொருள் இருக்கிறது. நாம் எதற்கெல்லாம் மட்டுமே என்று பயன்படுத்துகிறோமோ அதில் கடவுள் மட்டுமே மிக உயர்ந்தவராக இருக்கிறார், அவருக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது என்பதை திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது கற்பாறை, மீட்பு, கோட்டை என்கிற இந்த வார்த்தைகள் மிக தெளிவாக நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையிலே அமைதி அவருக்கு நிறைவாக இருக்கிறது. ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த ஒரு சாதாரண வார்த்தைகள் தான, கற்பாறை, மீட்பு, கோட்டை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அன்றைய சூழ்நிலைக்கும் சரி இன்றைய சூழ்நிலைக்கும் சரி இது ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு வலிமையான வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு பாதுகாப்பான வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு சுதந்திரமான வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு விடுதலையான வார்த்தையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி மீட்பை அடைவோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கை நமக்கு இந்த திருப்பாடலானது ஊற்றுகிறது. இந்த திருப்பாடல் கொடுக்கிற சக்தியானது நம்முடைய சக்திக்கு மேலானது. என்னென்னு சொன்னால் இது இறை சக்தியை வெளிப்படுத்துகிறது. இந்த திருப்பாடல் கொடுக்கிற வலிமையானது நம்முடைய உடல் வலிமை விட, மன வலிமை விட பன்மடங்கு மேலானதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது அது இறை வலிமையை சுட்டி காட்டுகிறது. நமக்கு இருக்கிற பாதுகாப்பு ஒரு சாதாரணம். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் அன்றைக்கு இந்த அரணாக கோட்டையாக இருந்து பாதுகாத்த மதில் சுவர்கள் தான் அவர்களை பாதுகாத்தது. அதைவிட மேலான பாதுகாப்பு ஆண்டவரிடம் இருக்கிறது. அப்படி இந்த பாதுகாப்புக்குள்ள அந்த கோட்டைக்குள்ளாக இருக்கிற பொழுது சுதந்திரம் இருக்கிறது. ஒருவேளை அந்த கோட்டை விட்டு தப்பி சென்றால் விடுதலை அவர்களுக்கு இல்லை, சுதந்திரம் இல்லை என்பதையே இந்த திருப்பாடல் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்படி அவர் அனைத்தையும் சொல்லிய பின்பு என் நெஞ்சே அமைதி என்கிற இந்த வார்த்தைகள், அவ்வளோ என் நெஞ்சே அமைதி கொள் அல்லது அமைதி என்கிற இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது நம் நெஞ்சம் என்றைக்காவது அமைதியாக இருந்திருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். நம் உள்ளம் அமைதியாக இருந்திருக்கிறதா? கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவோம், வெளியில் அப்படியே அமைதியாக இருப்போம், ஒன்றுமே இருக்காத போல், ஒன்றுமே பேசாத போன்று இருக்கும். ஆனால் உள்ளுக்குள், நம் மனதிற்குள், நம் நெஞ்சுக்குள்ளாக எவ்வளவு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் இந்த இசைக்கருவிகளாம் இசைக்கிற பொழுது ரொம்ப உயரமான சத்தத்தோடு இசைப்பார்கள். மிக சத்தமாக எந்த அளவுக்கு சத்தத்தோடு வாசிப்பார்களோ அதை விட சத்தமானது நம்முடைய மனதிற்குள் கேட்டுக்கொண்டிருக்குமானால் நம் நெஞ்சம் ஒருபோதும் அமைதியாக இருந்ததில்லை. ஆனால் அந்த அமைதியை கொடுக்கிறவர் கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி அவர் நமக்கு அமைதியை கொடுக்கிற பொழுது அவருடைய மேன்மையை நாம் பாராட்டுகிறோம். அந்த மேன்மை என்ன, அந்த மேன்மை எங்கிருந்து வருகிறது, அந்த மேன்மை எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவருடைய மீட்பு தான் அந்த மேன்மையாக இருக்கிறது. இந்த மீட்புக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மீட்பை நோக்கி நாம் வழி நடத்துகிறோம்.
அவர் தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவே அந்த மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தைகளை பற்றி பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் ஒரு பல்லவியாக சில இடங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நம்பிக்கையை எடுத்து சொல்லுகிற ஒரு பாடலாக இருக்கிறது. நான் கொண்ட நம்பிக்கையை என்னுடைய தலைமுறைக்கும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்நாளும் இந்த திருப்பாடலானது நம்பிக்கையின் பாடலாக எதிரொலிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை மிக அருமையாக நாம் மட்டுமே, கடவுள் மட்டுமே, நாம் மட்டுமே கடவுளுடைய உரிமை சொத்து என்கிற அந்த ஒரு உன்னதமான பேறு பெறுகிற ஆற்றலை இது நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே நம்முடைய காற்றாட்டு வெள்ளம் போல் ஓடி மறைகிற அல்லது அழிந்து போகிற இந்த உலக பொருட்களை நம்பி நாம் வீண் போகாமல் என்றென்றைக்கும் அழியாமல் ஊற்று நீரை போன்று சுனை நீரை போன்று சுவையாக இருக்கிற ஆண்டவரை மட்டுமே நாம் நினைவில் கொள்வோம். அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எந்நாளும் உம்மை மட்டுமே பின்தொடர்கிற மக்களாக வாழ்கிற ஆற்றலை தாரும். உம்மிடம் மட்டுமே அமைதி உண்டு, உம்மிடம் மட்டுமே பெருமை உண்டு, உம்மிடம் மட்டுமே நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் உயர்த்த வேண்டும், உம்மிலே நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற ஆசையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் உம்மை மட்டுமே நம்பி வாழ்கிற மக்களாக வாழ்கிற ஆற்றலை பொழிந்து நீர்தாமே எங்களுடைய கற்பாரையும் கோட்டையும் கேடயமாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து வாழ்கிற வல்லமை பொழிந்து வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.